இந்த வழக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் அந்த மர்ம முடிச்சுகள், அந்த மாணவியை யார் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணினாங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படாமலே இருந்துகிட்டு இருக்கு. 2003ஆம் ஆண்டு வாக்குலையும் இப்போ பாத்தீங்கன்னா சுஜாதா பட் அப்படிங்கிற ஒரு பெண்மணி பெங்களூர்ல இருந்து ஒரு புகாரை கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய மணிப்பால் மெடிக்கல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த என்னுடைய மகளும் இதே போலதான் இந்த கோயிலுக்கு போனாங்க. 2003ஆம் ஆண்டு வாக்குல போனாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போனவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. ஆனா என்னுடைய மகளை மட்டும் காணோம். இதே போலதான் நான் அங்க போயிட்டு என்னுடைய மகளை காணோம் அப்படின்னு சொல்லி அந்த நிர்வாகத்திலேயும் புகார் தெரிவிச்சேன். அதே போல வெளியே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்லையும் புகார் தெரிவிச்சேன். ஆனா போலீஸை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய மகள் யார் ஒரு பையனை கூட்டு ஓடி போயிட்டா, சோ அதனால இங்க எதுவுமே நடக்கலன்னு சொல்லி என்ன துரத்தி விட்டுட்டாங்க. இந்த விஷயத்தை கோயிலுக்கு ஹெட்டா இருக்கக்கூடிய ஹெக்டே அவர்களிடத்திலையும், வீரேந்திர ஹெக்டே அவர்களிடத்திலையும் நான் எடுத்து சென்றேன். அங்கேயும் எனக்கு நியாயம் கிடைக்கல, எந்த விதமான சரியான பதிலும் கிடைக்கல. இப்போ இந்த துப்புரவு பணியால் ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, அங்கு புதைக்கப்பட்ட உடல்கள்ல என்னுடைய மகளுடைய உடலும் இருக்கலாம், அனன்யா அப்படிங்கிற என்னுடைய மகளுடைய உடலும் இருக்கலாம். அதனால அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய எலும்பு பகுதியாவது எடுத்து கொடுங்க, நான் இறுதி சடங்கு செய்வதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை தெரிவிச்சிருக்காங்க.